இந்த வைராக்கியங்கள் எனக்குள்ள இருக்கும்போது, அதான் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. கர்த்தர் யாருக்கு வைராக்கியத்தை கொடுக்குறாரு? அவர் மேல வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்குறாரு. அவரை நம்புறவங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்குறாரு. அவர் தான் எனக்கு வழின்னு சொல்றவங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்குறாரு. நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எனக்கெல்லாம் யாரு பேசுறாங்களோ, எங்க பேசுறாங்களோ, ஆண்டவரை பத்தி பேசுறாங்களா, எதனா ஒரு வார்த்தை எனக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் ஏத்துப்பேன். எனக்கு எதனா ஒரு வார்த்தை பிரயோஜனமா இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன, ஏது, எதுக்காக பேசுறாங்க, இவங்க எல்லாம் பேசுறாங்களே அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் அவங்கள வச்சு எனக்கு பேசுறாரு. அந்த வார்த்தை எனக்கு இருக்கும். சோ இப்படிப்பட்ட வைராக்கியங்கள், எப்படியாவது நான் ஆண்டவரை பத்தி கேட்கணும், எப்படியாவது நான் ஆண்டவரை பத்தி சொல்லணும், எப்படியாவது நான் ஆண்டவருக்காக வாழணும். இந்த மாதிரி வைராக்கியங்கள், அப்பா, இந்த கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் சண்டை வரும்போது தாவீதை போட்டு திட்டுறாங்க. நீ ஏன் இங்க வந்த, அவங்க அவங்க அண்ணன்மாரெல்லாம் திட்டுறாங்க. நீ ஏன் இங்க வராத, இது உனக்குரிய இடம் கிடையாது. அந்த ஏலா பள்ளத்தாக்குல நின்றுக்கிட்டு அந்த கோலியாத்து டெய்லி கத்திக்கிட்டே இருக்கிறான். 40 நாளா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் நடுங்கி போய் கிடக்குறாங்க. இவர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராரு. தாவீது அவங்க அண்ணன்மார்களுக்கு எடுத்துட்டு வரும்போது ராஜா கிட்ட போய் தானே கேட்கிறாரு. யார்கிட்டயும் எந்த இன்டர்வியூன்னு கேட்கல. யார்கிட்டயும் நான் ராஜா கிட்ட போன பர்மிஷன் கொடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. நேரா ராஜா கிட்ட போறாரு. ராஜா உடனே நம்பி சொல்றாரு, சரி நீ எடுத்துட்டு போ, நீ இந்தா என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, என்னுடைய எல்லா இந்த போருக்கு போக வேண்டிய எல்லா ட்ரெஸ்ஸையும் நீ போட்டுக்கிட்டு போ, கையில எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா அந்த இடத்துல அவர் மனசுக்குள்ள பாருங்க, என்ன சொல்றது தெரியல. ஆக மொத்தத்துல நான் அந்த கோலியாத்துக்கிட்ட போய் நிக்கணும், அவ்வளவுதான். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வைராக்கியத்தை அவர் மனசுல வச்சுக்கிட்டு, ஐயோ இவர் சொல்றாரு, சரி போட்டுக்கலான்னு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைன்னு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வார்த்தை. எத்தனை பேர் வைராக்கியத்தோடு நம்ம சொல்றோம், எனக்கு இது பழக்கம் இல்லை, எனக்கு இது பழக்கம் இல்லை. நான் சொல்லுவாங்க, எனக்கு பழக்கம் கிடையாது. என்னை யாராவது எங்கேயாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துலயோ இல்ல வேற சடங்காச்சாரத்துக்கு எனக்கு கூப்பிட்டாங்கனாக்கா நான் சொல்லுவேன், எனக்கு பழக்கம் இல்லைங்க, பழக்கம் இல்லை. ஆண்டவரை விட்டு விலகிறதுக்கோ போறதுக்கோ பழக்கம் இல்லாத வார்த்தையை கத்துக்குங்க. எனக்கு பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துடுறாரு. ராஜா சொல்றாரு, சரி போ, நீ போயிட்டு வா. போயிட்டு சொல்ல வரும்போது, போயிட்டு கையில 5 கூழாங்கல் தான், ஒரு கூழாங்கல்ல அடிச்சு வீழ்த்திட்டு வர்றாரு கோலியாத்த. 40 நாள் கத்திட்டு இருந்தவன் கோலியாத்து. ஆனா தாவீது ராஜா போறாரு. அப்போ அவர் ராஜா கிடையாது, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவர். போறாரு, ஒரே கூழாங்கல்ல அடிச்சு வீழ்த்திட்டு வர்றாரு. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கும் போது கர்த்தர் நமக்காக வைராக்கியமா நிற்பார், வைராக்கியமா நிற்பார். நம்ம பேசுற ஜனங்க, நம்ம பழகுற ஜனங்க எல்லாத்தையுமே ஆண்டவருக்கு தெரியும். உன்னை யார காட்டினா நீ எப்படி இருப்ப, உனக்கு யாரு தேவை, எந்த சூழ்நிலையில உனக்கு உதவி தேவை, எந்த சூழ்நிலையில யாரு உனக்கு தேவைன்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், நல்லா தெரியும். அதனால ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து பாருங்க. இந்த வைராக்கியத்தை பத்தி பேசும்போது என் மனசுக்குள்ள, ஆண்டவரே தேங்க்யூ சோ மச், இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் வைராக்கியத்தை என் வாழ்க்கையில நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொன்னேன். ஏன்னா அது எவ்வளவு உதவுது என்பது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் கர்த்தர் சில பாடங்கள் நமக்கு கத்துக் கொடுப்பாரு. இல்ல, கர்த்தருக்காக தான் நிக்கணும், நான் கர்த்தருக்காக தான் இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக தான் இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஓடி வரணும், ஓடி வரணும். ஆண்டவர் நம்ம எல்லா காரியங்களும் நமக்கு செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறது. எல்லாத்தையுமே இழந்தவைகள் எல்லாம் அந்த இரட்டத்தினா பெற்றுக்கொள்வேன் ஆண்டவர். வைராக்கியம் பாருங்க, இயேசுக்காக அந்த வைராக்கியம் என்னைக்குமே எனக்கு வேணும். நான் வைராக்கியமா இருக்கிறேன், நான் வைராக்கியமா தான் வாழ்ந்து நிற்கிறேன். வாயளவு இல்லை, சும்மா ஒரு பேச்சளவு கிடையாது, சும்மா ஒரு மனசளவு கிடையாது. ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியமா வாழ்றேன், ஆண்டவரே வைராக்கியமா நின்னு காட்டுறேன். ஏசப்பா, கர்த்தர் நமக்காக வைராக்கியமா சிலுவையில இருந்தாருங்க. கர்த்தர் நமக்காக சிலுவையில தொங்குனதுக்கு காரணமே அந்த வைராக்கியம். நான் உன்னுடைய பாவத்துக்காக நான் மரிக்கிறேன், நீ செய்த பாவத்துக்காக நான் சிலுவையில ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக தான் வைராக்கியத்தோடு எவ்வளவு அடிச்சாலும், அவரை குத்துனாலும், அவர் ஆணைகள் அடிச்சாலும் வைராக்கியமா நின்னாரு. இறங்கி வரவே இல்லை. சிலுவையில என்ன பண்ணாரு, 2 கரங்களை கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம், நான் இந்த அளவு நான் உன்னை நேசிக்கிறேன்,
இவ்வளவு நான் நேசிக்கிறேன் உன்னன்னு சொல்றதுக்கு தான் அர்த்தம். சின்ன பிள்ளைங்க கேட்பாங்கல்ல நம்மள, எவ்வளவு என்ன நேசிக்கிறீங்க, இவ்வளோ நேசிக்கிறேன்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாரு. அந்த தேவனுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் எப்ப பாரு. அந்த தேவனுக்காக நான் என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஊர்பட்ட வைராக்கியத்தை நம்ம தலைமையில தூக்கி போட்டுக்கிறோம்ல. அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க கிட்ட பேச மாட்டேன், அவங்க செஞ்சதை நான் சாப்பிட மாட்டேன், இவங்க கூட நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இவங்களை இப்படித்தான் நான் வைப்பேன். எவ்வளோ வைராக்கியம். வீட்டுக்குள்ள எத்தனை வைராக்கியம். எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சு? பாசிட்டிவ் வைராக்கியமா, நெகட்டிவான வைராக்கியமா? எந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா இருக்கிறோம்? எந்த வைராக்கியத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ்கிற வைராக்கியங்கள் நம்மளை கீழே தள்ளாது, கீழே தள்ளவே தள்ளாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டாபிக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். நம்மளுடைய ஜாதியை பத்தி ஒரு வைராக்கியம், நம்மளுடைய இனத்தை பத்தி ஒரு வைராக்கியம், நம்மளுடைய எந்த எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நான் வந்திருக்கிறேன்ற ஒரு வைராக்கியம், நான் என்ன பண்றேன்றத ஒரு வைராக்கியம், ஒயிட் காலர் ஜாபு வைராக்கியம், இப்படி பல வைராக்கியங்களை வச்சுட்டு இருக்கிறோம் இல்ல. வைராக்கியத்துக்காக பொய் கூட பேசுவோம் சில நேரங்களில. அல்ல, யோசித்து பார்த்தீங்களா? நல்லா தெரியும் என்ன எந்த வாட் கைண்ட் ஆஃப் இந்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருக்குது. உண்மையான வைராக்கியத்துக்காக நான் வாழ்றேனாக்கா அந்த இயேசுக்காக நான் வாழ்வேன். எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துல ஒரு நாள், எப்படியும் ஒரு நாள் உங்களை நான் பார்ப்பேன். அந்த வைராக்கியம் உண்டு. உங்களை நான் மீட் பண்ணுவேன் சுவாமி. அந்த வாக்கியம் எனக்கு 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 அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறேன். எனக்கா உலகத்துல இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் கேட்பேன் ஆண்டவர்ட்ட, உங்களை பத்தி தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். உங்களுக்காக தானே 17 வயசுல இருந்து ஓடிட்டு இருக்கிறேன். 16 வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே போனது 17 வயசு. சோ 16 வயசுல இருந்து உங்களை பத்தி தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ எதுக்காக ஆண்டவரே, என்னத்துக்காக? உங்களை பத்தி தான் சொல்றேன். உங்களை பார்ப்பேன்ல ஒரு நாள். ஆண்டவர் கேட்பார்ல, என்ன கேட்பாரு? எனக்கு என்ன எடுத்துட்டு வந்தேன்னு கேட்பாரா? நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாரா? ஆண்டவர் கேட்பாரு, எத்தனை சரி வைராக்கியமா வாழ்ந்திய எத்தனை ஆத்மாவை வச்சிருக்கிற? எல்லாத்தையும் கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கிறீங்களா? எத்தனை ஆத்மாவை நான் கொடுத்தேன், எத்தனை ஆத்மாவை நான் மீட்டு கொண்டேன், எத்தனை ஆத்மாக்காக நான் ஜெபம் பண்ணேன், எத்தனை ஆத்மாக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எத்தனை ஆத்மாவை நான் ரட்சித்தேன், எத்தனை ஆத்மாவை நான் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினேன். எத்தனை பேருக்கு இந்த இந்த ஒரு கேள்விக்கு பதில் இருக்கு? நான் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரே எனக்கு பாஷை தெரியாத நாட்களில அந்த வட இந்தியாலெல்லாம் நான் வெறும் ட்ராக்ஸ் தான் கொடுத்தேன். ஆனா உங்களை பத்தி தானே கொடுத்தேன். ஒருவேளை அந்த ட்ராக்ஸை படிச்சு யாருன்னா ஏத்துந்திருக்கலாம்ல. அந்த ஆத்மா கூட என்னுடைய லிஸ்ட்ல வரணும்னு சொல்லி நான் கேட்பேன். யோசித்து பாருங்களேன். சும்மா இருக்காதீங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தரை ரட்சிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட வரணும். எந்த அளவுக்கு நம்ம வைராக்கியத்தோடு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க அம்மா அப்பா 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க. 4 பிள்ளைங்களையும் பைபிளை கொடுத்து அனுப்பி விட்டாங்க ஊழியத்துக்கு போக. எல்லாரையும் படிக்க வச்சாங்க. நாங்க நினைச்சோம் எல்லாம் பெரிய பெரிய நல்ல டாக்டர் ஆவாங்க, என்ஜினியர் ஆவாங்க, அது ஆவாங்க, இப்படியா 4 பேரும் பாஸ்டரா இருக்கும். அப்போ எங்க எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து யாருக்குன்னா வேலை வேணும்னாக்கா அப்படியே ஒரு ஆபீஸா இறங்கி இறங்கி ஏறுவாரு. யாருன்னா பேங்க்ல வேலை செய்யறாங்கனாக்கா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பாரு, அந்த பையனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்களேன், வேலை போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எங்க 4 பேருக்கு ஒரு நாளும் எந்த பேங்க்லயோ எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ ஏறி இறங்குனதே கிடையாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா விஆர் வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம். அதை கூட செய்யல எங்க அம்மா அப்பா 2 பேருமே. அதை கூட அவங்க பெருசாவே யோசிச்சு நிறைய பேர் சொன்னாங்க, சீக்கிரமா நீங்க விஆர் வாங்கிட்டு உங்க பிள்ளைங்க தான் படிச்சுட்டாங்கல்ல, அவங்கள வேலையில வச்சிருங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. எல்லாமே பரலோகத்தின் கவர்மெண்ட்ல இருக்கிறோம் நாங்க. பரலோகத்தினுடைய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க எல்லாருமே. பிரியமானவர்களே, வைராக்கியம் வாழ வைக்கும். ஆண்டவருக்கான வைராக்கியம் நம்மள சந்தோஷமா வைக்கும். எல்லாத்துக்கு மேல நான் சொல்லுவேன், சந்தோஷமா வைக்கும். எல்லா சூழ்நிலையும் நான் இப்படிதான் இருப்பேன். அந்த ஒரு திறமை, அந்த ஒரு எண்ணங்கள்
நம்மளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை நம்ப மாட்டார். ஏன் கர்த்தர் நம்பணும்? ஏன்னா நீ மாறிப்ப, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறிப்ப, நீ என்ன வேணா செய்வ, என்னை மறுதளிச்சுட்டு போவ, அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சு பண்ணிட்டு அப்படின்ட்டு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அந்த 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 குணத்தை கர்த்தரு அவர் கண்டிப்பா அவர் அவர் விரும்ப மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வைராக்கியம் இல்லைங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் இல்லைன்னா கூட இனிமேலாவது ஆண்டவரை நான் விடமாட்டேன். இயேசு சுவாமி, நான் விடமாட்டேன் ஆண்டவரை, நான் உங்க விடமாட்டேன். எங்க வீட்டுல நான் இப்படித்தான் வளர்த்து கொடுப்பேன் ஆண்டவரை. நான் நின்னேன். எங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வரணும், என் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பு வரணும், எங்க வீட்டுக்குள்ள இந்த ஊழிய வாஞ்சைகள் வரணும், சந்ததியை உமக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் வைராக்கியமா தான் இருக்கேன். ஆமா, ஆண்டவர்ட்ட சொல்லுவேன். அது யாரா இருக்கட்டும், அவங்க வெளிநாட்டுல இருக்கட்டும், அவங்க எங்க இருக்கட்டும், என்ன பண்ணட்டும், அவங்க உம்மை துதிக்கணும், உம்மை பத்தி பேசணும், உமக்காக வாழணும், சந்ததியே நான் உமக்கு தான். இதுதான் என்னோட டீல் ஆண்டவர் கூட. ஆண்டவரே, சந்ததியே உமக்காக தான் ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவர்கிட்ட. சும்மானா பிள்ளைங்களை குறித்து நீ இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், நீ இவ்வளவு பெரிய ஆளாகணும், அவ்வளவு பெரிய ஆகலாகணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது கிடையாது. ஆண்டவர் என்ன உயர்த்துறாரு அதுதான். ஆண்டவர் என்ன செய்யறாரு அதுதான். ஆண்டவர் என்ன வகுத்து வச்சுக்கிறாரோ அதுதான் நடக்கும். நம்மளே கொண்டு போயிட்டு இந்த ட்ரைனிங், அந்த ட்ரைனிங், இந்த இது, அந்த இதெல்லாம் விட்டுட்டு அவங்க இப்படி ஆயிடுவாங்க, அப்படி ஆயிடும், வேர்ல்டு ஃபேமஸ் ஆவாங்கன்னா கிடையாது. எலான் மஸ்க் மாதிரிலாம் நான் யாரும் ஆக முடியாது. அப்படி ஆயிடணும், அந்த லெவல்ல வரணும். பிள்ளைங்களை பார்த்து அந்த கனவு காணாதீங்க தயவு செய்து. ஆண்டவருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நான் உருவாக்குறவர்களாக அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்க சொல்லிட்டு வைராக்கியத்தை இழந்து கிடக்குறீங்கனாக்கா, இந்த நேரத்துல ஆண்டவர் பேசுறாருனாக்கா அந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா, உமக்காக வைராக்கியமா நிக்கிற குணத்தை எனக்கு தாங்க. உமக்காக வைராக்கியமா ஆண்டவரே, அந்த வைராக்கியம் சொல்லும் போது எல்லாத்தையும் முறைச்சிக்கிட்டு, எல்லாத்தையும் தூரம் இருந்துகிட்டு, யார்ட்டையும் பேசாம நான் இப்படிதான் இருக்கு, அது கிடையாது வைராக்கியம். வைராக்கியன்றது உனக்குள்ள எழும்பிக்கிட்டே இருக்கணும். உன்னை ஆண்டவர் என்ன பக்குவப்படுத்தி, ஆண்டவரே எந்த ஆத்மாவுக்கு நான் தேவைன்ற வைராக்கியம், அதை கேட்கிறாரு கர்த்தர். அது நமக்குள்ள இல்லைன்னாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம இந்த வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம வாழ்றோம்னாக்கா இந்த வைராக்கியத்தோடு வாழணுங்க. இந்த வைராக்கியத்தோடு நம்ம இருக்கணுங்க. இந்த ரோட்ல நான் இந்த நாட்கள்ல பாக்குற ஒரு பெரிய காரியம் என்னன்னாக்கா, இப்படி இப்படி குத்திக்கிறாங்க பத்திங்களா? இப்படி குத்திக்கிறது, நாக்குல குத்திக்கிறதெல்லாம் என்ன எப்படிதான் செய்யறாங்களோ? ஐயோ, இதெல்லாம் நாக்குல எல்லாம் குத்திக்கிட்டு, கையில குத்திக்கிட்டு எப்படி போறாங்க அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். ஆனா அது அவங்க அவங்க தெய்வத்துக்காக அவங்க வைத்திருக்கிற ஒரு வைராக்கியம், அதை நான் சொல்லுவேன். அவங்க தெய்வத்துக்காக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல உயிருள்ள தேவனு நமக்காக சிலுவையில அறையப்பட்டவரு, அவருக்காக நான் என்ன தைரியத்தை, என்ன என்ன தியாகத்தை பண்ணிருக்கிறேன், எந்த வைராக்கியத்தை நான் வச்சிருக்கிறேன், அந்த தேவனுக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? உயிர் தெழுந்த தேவனுக்காக. அவருடைய கல்லறை தான் இன்னைக்கும் எம்டியா இருக்குது. அவருடைய கல்லறையில யாரும் கிடையாது. இன்னைக்கும் இருக்கிறது. சரித்திரம் இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்காக வாழ்கிற, கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிற ஒருத்தருமே கர்த்தர் கைவிடுவதே இல்லை. 2வது காரியம், உலக பிரகாரமான வைராக்கியத்தை நான் வச்சுட்டு இருக்கிறேன்ல, அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். நான் இதை தான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் நான் காத்திருக்கிறேன், நான் இப்படிதான் பண்ண போறேன். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறீங்களா? ஆஹா, அது கேட்கப்படாது. அப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தர் கேட்கல. நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன், அவங்க கிட்ட நான் போக மாட்டேன், அவங்க கிட்ட கேட்க மாட்டேன், அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், அவங்க தேவையில்லை எனக்கு. இந்த வைராக்கியத்தெல்லாம் கர்த்தர் என்னைக்குமே விரும்பல. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன். கர்த்தர் ஒருவேளை சிலரெல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள சொல்லி வளர்ப்பீங்கல்ல, நான் பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைங்களெல்லாம், அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட வச்சுக்காத, அது மனசுக்குள்ள போடாதீங்க. பிள்ளைகளுடைய மனசுக்குள்ள போடாதீங்க. ஆமா, ஏன்னா நம்ம தூரம் இருந்துக்கலாமே ஒழிய, அதாவது அவங்க கிட்ட பேசாதீங்க, கொள்ளாதீங்க. சொந்த கருத்துக்குள்ளே சர்ச்சுக்கு போனா அவங்க கிட்ட பேசாத. சர்ச்சுக்குள்ளெல்லாம் நிறைய சண்டை நடக்கும், பாத்துக்கிறீங்களா? நிறைய சண்டைகள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட திரும்பாத, அவங்க கிட்ட போகாத, அவங்க கிட்ட வராத, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, சொல்லி கொடுக்குற அம்மா அப்பா தப்பு செய்யாதீங்க தயவு செய்து. இப்படி யாராவது சொல்லி கொடுக்குறீங்கனாக்கா அம்மா அப்பாக்கள், தயவு செய்து இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க. ஏன்னா பிள்ளைகள் அவங்க எப்படி வளர்றாங்களோ அவங்களுக்கு ஆண்டவருக்கு நல்ல குணத்தை கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுங்க. இந்த வைராக்கியம் எங்கிருந்து வருது? ஜென்ம சுபாவத்துல இருந்து தான் வருது. ஜென்ம சுபாவம்னா என்னது? நான் நிறைய முறை எடுத்திருக்கிறேன்.
பழைய மனுஷனுடைய அடையாளங்கள். சிம்பிள் வார்த்தை. அப்படின்னா என்ன? ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் எங்க இருந்து வருது? எங்க தாத்தாவுக்கு இருந்த வைராக்கியத்தோடு நான் இருக்கிறேன் பார். தேவை கிடையாது. இதெல்லாம் உலக பிரகாரமான வைராக்கியம். நான் இவ்வளவு நேரம் பேசுனது வந்து கிறிஸ்துவுக்கான வைராக்கியம். உலக பிரகாரமான வைராக்கியம் தான் அவங்க தாத்தா மாதிரியே பண்றான் பார். அவங்க அம்மா மாதிரியே இருக்கிறான் பார். அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான் பார். கொஞ்சம் யோசிக்கலாமா? எப்படிதான் நான் வாழ போறேன்? எப்படி நான் இருக்க போறேன்? நிறைய முறை ஒரு 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 வாலிப தம்பி அழுகுறாரு. என்னன்னு கேட்டா, ஆஹ் அப்பா கிட்ட ஒரு ஃப்ரீயா பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணது கூட கிடையாதாம். அப்பாவும் ஒரு வைராக்கியம். நான் மகன் கிட்ட ஒண்ணுமே நான் கேட்க மாட்டேன். நான் மகன் கிட்ட வந்து என்ன பண்றேன்னு கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னது? மகன் வந்து என்ன பண்றாரு பண்ணிக்கிட்டோம். நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நான் இப்படிதான் இருக்க போறேன். இந்த வைராக்கியங்கள். ஆனா 2 பேரும் பேசும்போது அழுதுகிறாங்க. 2 பேருமே அழுதுகிறாங்க. என்னன்னு கேட்டா, அவரு என் அப்பா எங்க அப்பா என்னை பத்தி இப்படி யோசிச்சாருன்னு எனக்கு தெரியாது மகன் சொல்றாரு. மகன் அப்பாவை கேட்டா, மகன் என்னை பத்தி இப்படி எல்லாம் யோசித்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். அவர் சாவர நிலையில இருக்கிறாரு. பையன் வளர்ந்தாச்சு. இந்த சூழ்நிலையில நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நீ எனக்கு சொல்ல மாட்டேன். கணவன் மனைவிக்குள்ள வைராக்கியங்கள், பிள்ளைகள் பேரண்ட்ஸ்குள்ள வைராக்கியங்கள், ஈகோ. ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம்ல, ஈகோ. எங்கிருந்து வந்துச்சு? ஜென்ம சுபாவங்கள். மனுஷனுடைய பழைய மனுஷனுடைய அடையாளங்கள் தான் ஜென்ம சுபாவங்கள். என்னதான் ஜோம் பண்ணாலும் நான் பார்த்திருக்கிறேன், சிலருக்குலாம் அந்த ஜென்ம சுபாவங்கள் போகவே போகாது. அடப்பாவி, இப்படி இன்னுமா இப்படி இருக்கிற அப்படின்னு நினைப்பேன் நான் சில நேரங்களில. சோ எங்கெங்கெல்லாம் நம்ம கட் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் நம்ம தூக்கி போடணுமோ, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் தூக்கி போட்டுறேன். இந்த ஜபத்தை செய்யணும் நம்ம கண்டிப்பா. எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த ஜென்ம சுபாவங்கள்லாம் எனக்கு தேவை கிடையாது. இந்த இந்த உலக பிரகாரமான வைராக்கியங்கள் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. நான் உமக்காக வேணா நான் வைராக்கியமா வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே. இந்த ஜென்ம சுபாவங்கள் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. கோபங்கள், பெருமைகள், பொறாமைகள், உலக பிரகாரமான ஆசைகள், ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக செய்கிற காரியங்கள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கி வருது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக செய்கிறதே தப்பான வைராக்கியம். யோசித்து பார்க்கலாமா? யோசிக்கிறதுல இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். அப்படியே போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே நான் உபவாசத்தோடு வந்துக்கிறேன், நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், இப்படி உபவாசம் இருக்கிறேன், அப்படி உபவாசம். கர்த்தருக்கு தேவையே கிடையாது. முதல் போய் மாறிட்டு வான்னு. முதல் போய் மாறிட்டு வா. சோ நிறைய நேரங்கள்ல நம்ம அப்படித்தான் யோசிக்கிறோம். என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறணும் ஆண்டவரே, என்னுடைய குணங்கள் மாறணும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக செய்கிற காரியங்களை நான் மாத்திக்கணும் இயேசு சுவாமி. விட்டு கொடுக்கணும். என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடணும், நிம்மதி தான். ரொம்ப நிம்மதி. இல்லைன்னா போராடி போராடி ஜெபித்து அது நடக்கவே நடக்காது. அப்ப நான் கத்துக்கிட்டேன், போராடி போராடி ஜெபித்து ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. சில நேரத்துல கொடுக்கவே மாட்டார். ரொம்ப போராடி ஜெபி, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு விட்டானா நம்மளும் நிம்மதியா இருப்போம், எல்லாரையும் நிம்மதியா வைப்போம். ஆனா போராடி ஜெபிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரா போராடி ஜெபம் பண்ணுங்கள்னாரா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. போராடி ஜெபம் பண்ணுங்கள், வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன்னு சொன்னாரா? அந்த மாதிரி வசனம் எல்லாம் பைபிள்ல இல்ல. ஒருவேளை உங்க பைபிள்ல இருக்குதா என்னன்னு தெரியல. அதனால அப்படிப்பட்ட வசனங்களை நான் வாசித்ததே கிடையாது. கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக செய்கிறதே ஒரு வைராக்கியம். ஏன் நம்ம இதை யோசிக்க மாட்டோம்? ஏதோ ஒண்ணு, ஆண்டவரே ஒரு காரியத்துக்காக எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுவீங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இல்லை இது. எல்லாருக்குமே தேவை. நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. ஆனா என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது ஒரு காரியம், அதை நான் சொல்றேன். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்னாக்கா அது நடக்கல. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, நடக்கல. அடுத்தது என்ன பண்ணுவோம் நம்ம? அட என்னடா இது, இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், நடக்கவே மாட்டேது. ஆட்டோமேட்டிக்கா வாயிலிருந்து வரும், உங்க சித்தத்துக்கு கொடுக்குற ஆண்டவரே. ஆச்சா, உங்க சித்தத்துக்கு கொடுக்குற ஆண்டவரே குடு, இந்த நேரம் கொடுத்துரு, இந்த நேரம் கொடுத்துரு, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ற ஆண்டவரே. நடக்கல, கொடுத்துரு. ஏன் இந்த வைராக்கியம்? நான் இதை ப்ரிப்பேர் கூட என் நோட்ல கூட கிடையாது இதெல்லாம். ஆனா ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பேசும்போது என்ன பிரயோஜனம்? நான்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணலன்னு சொல்லல, சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்படியே வைராக்கியம், ஐயோ கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு, வைராக்கியத்தோடு பண்றேன் பாரு, இப்படி பண்றேன் பாரு, அப்படி பண்றேன் பாருலாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்.
ஆனா ஜோமணி நடக்காத பட்சத்துல புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட நீங்க எதையோ கேக்குறீங்க, என்கிட்ட நீங்க எதையோ சொல்ல விரும்புறீங்க, எனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க விரும்புறீங்க. ஏன்னா இதை புடிவாதமா புடிச்சுக்கிட்டு நம்ம ஜோம் பண்ணி இருக்கிறோம் வைங்களேன், அவர் சித்தத்துக்கு விரோதமாக நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா நம்ம இது பழக்க தோஷம் ஆயிடும். அன்னைக்கு வைராக்கியமா ஜோம் பண்ண பாரு குத்துட்டாருல, இப்பவும் குத்துருவாரு. அவருக்கு சித்தம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அதனால்தான் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லை என்றால் ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். அவரே அப்படித்தான் ஜெபம் பண்ணாரு. பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாரு. பிதாவால ஈஸியா முடிஞ்சிருக்கும். சரி நீ ஏன் கஷ்டப்படுற, நான் உன்னை மீட்டு கொள்றேன் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பிதா. பிதா சொல்லல, நீ போ தேவனுடைய மகிமையை காண்பாய். உலகமே இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய உயிர் தேர்தலை. பிரியமானவர்களே, யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் உங்க கூட கண்டிப்பா பேசுவார். ஐ கேன் see that, ஐ கேன் feel that. கர்த்தர் உங்க கூட கண்டிப்பா பேசுவார். நம்மளுடைய வைராக்கியத்தை எந்த சூழ்நிலையில எதுக்காக நம்ம வச்சிட்டு இருக்கிறோம்? அப்படியே இந்த விடாப்பிடியான குணங்கள், இந்த விடாப்பிடிய லகுவா என்னங்க, அப்படியே நம்மள அப்படியே ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே போதும் ஐயா போதும். நான்லாம் ஒரு காலத்துல எல்லாம் யாராவது எதனா சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க ஒட்டு சொன்னா நான் 10 சொல்லி முடிப்பேன். அவங்கள முடிச்சுட்டு வருவேன். எனக்கு பிடிக்காது. இவங்க என்ன நம்மள பேசுறது, இவங்கள என்ன நம்ம சொல்றது? இப்ப பேசுறியா பேசு, அடிக்கிறியா அடி, செருப்பால் அடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் பிரசங்கம் முடிச்சுட்டு இறங்கி வந்திருக்கிறேன், வரேன், அங்கி போட்டுட்டு இருக்கிறேன், வேற போட்டுட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, உன்னை செருப்பால அடிப்பேன் அப்படின்னாங்க. என்ன வந்து ஒரு சர்ச்சில் உன்னை செருப்பால அடிப்பேன் கிட்ட வந்து சொல்றாங்க. எங்க அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்க, பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. இனிமேல்லாம் நீ மேல ஏறி இது மாதிரிலாம் பேசிட்டீங்கன்னா உன்னை செருப்பால அடிப்பேன்ட்டு வந்து நான் சிரிச்சுக்கிட்டே கையை கட்டிக்கிட்டு நின்னேன். எங்க அம்மா பக்கத்துல இருந்து பதில் சொல்றாங்க, என் மகதாமா அடிங்க, அவளை பரவாயில்ல அடிங்க, கத்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் நிறைய நடந்துச்சு அவங்களுக்கு. என்ன அதை பத்தி நான் பேச விரும்பல. அதெல்லாம் கத்தர் பார்த்துப்பாரு. அதனால ஆண்டவருக்காக வைராக்கியமா நில்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். பேசுற காரியங்களை பேசிட்டு தான் இருக்கிறேன். தப்புனா தப்பு. ஒரு ஆழமான சத்தியங்கள் நமக்கு தேவை வாழ்க்கையில. சும்மா வந்து நான் கிறிஸ்டியனு, நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன், இது கிடையாது. உன்னை கத்தர் வந்து கிறிஸ்தவளா ஆக்குறதுக்கு காரணமே நீ எனக்காக சாட்சியா நிக்கணும். நீ எனக்காக என்ன செஞ்ச? நம்ம நான் பாருங்க, ஸ்டார்டிங்ல நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், சுயநலவாதின்ட்டு. நான் எனக்காக நான் நல்லா இருக்கணும், நான் எனக்கு இது நடக்கணும், நான் இப்படி நடக்கணும், நான் அப்படி நடக்கணும். இல்ல அப்படி கிடையாது, அது கிடையாது. சுயநலவாதிகளை நம்ம இருக்கவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய வார்த்தைகளை, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன காட்டியிருக்கிறீங்களோ அது உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும். எஸ் சுவாமி, உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும். விட்டு கொடுங்க. நிறைய காரியங்கள் நம்ம நினைப்போம், பெருசா நினைப்போம். ஐயோ அப்பா, இதை நான் விட்டுட்டா அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்போம்ல. வைராக்கியம் மனசுக்குள்ள இருந்து இதெல்லாம் வைராக்கியமான்னு கேட்பீங்க. வைராக்கியம் தான். ஐயோ நான் எப்படி விடுறது? நான் ஆண்டவரை இவ்வளோ பெருசாச்சு, ஆண்டவரை இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துக்குது, நான் எப்படி விடுறது? மனசு சொல்லும், இல்ல 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 அவரு கடகிறாரு, அவருக்கு என்ன தெரியுது, நீ நடத்துவோம் வாழ்க்கைன்னு சொல்லும். அதான் பிசாசு. ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு எல்லாத்தையுமே வைராக்கியத்தோடு விட்டு கொடுத்து பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா நடத்துவார். வைராக்கியம் தேவையா, சமாதானம் தேவையா? ஆவியானவர் பேசுறாரு, நான் பேசல. ஆவியானவர் அவர் செயல்படுறாரு. இந்த உபவாச ஜபத்துக்காக நான் 3 நாளா உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இந்த உபவாச ஜபத்துல கத்தர் வழி நடத்துங்க, கத்தர் எடுத்து நடத்துங்க. கத்தர் என்ன பேச போறீங்க? அந்த வைராக்கியெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, நான்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அவ்வளவுதான். இன்னும் ஓடுவேன் ஆண்டவருக்காக, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன். எதையாவது ஆண்டவருக்காக செய்யணும். எங்கேயாவது யாருக்காவது அது ஆண்டவரை பத்தி சொல்லிடணும். வெளியில போறேன்னா, வீட்டை விட்டு வெளில போறேன்னா யாருக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லிடணும். என் ஹஸ்பண்ட் அப்படிதான், பாஸ்டரும் அப்படிதான். அதே நேரத்துல அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன், அப்படியே போட்டு விட்டேன்னுவாரு, ஆண்டவரை பத்தி போட்டு விட்டேன் அப்படின்வாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் போது. ஆண்டவரை பத்தி சொல்லி விட்டேன் அப்படியே அப்படின்வாரு. ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் கத்தருக்காக. சோ கேட்கறது மட்டும் இல்ல, ஒருவேளை
நானும் பேசணும் ஆண்டவருக்காக, நானும் வாழணும் ஆண்டவருக்காக, நானும் ஓடணும் ஆண்டவருக்காக அப்படின்ட்டு. எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமையில காலையில சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு சங்கீதம் படிக்க வைப்பாங்க. அந்த சங்கீதம் படிச்சு முடிச்சு சொன்னாதான் எங்களுக்கு சாப்பாடு. எங்க 4 பேருக்குமே. நல்லா யோசித்துக்குங்க. அ சாப்பாடு குடுப்பாங்க. அது 2 மணி ஆகட்டும், 3 மணி ஆகட்டும், கண்டிப்பாக அந்த கொஞ்சம் தப்பு பண்ணா கூட அனுப்பி விட்டுருவாங்க. அதுவும் 91ஆம் சங்கீதம், பெரிய பெரிய சங்கீதமா குடுத்துருவாங்க வாசிக்கிறதுக்கு. 103ஆம் சங்கீதம் அப்படிலாம். அதனால தான் இன்னைக்கு எல்லாமே மனப்பாடமா தெரியுது. குடுத்துட்டு சாப்பாடு அப்புறமா தருவாங்க. சொல்லி முடிச்ச பிறகு தான். முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இருக்காது. கரெக்ட்டா 4 மணி, 4:30 மணிக்கு ரெடி ஆயிடுவாரு. ரெடி ஆயிட்டு 3 சைக்கிள் இருக்கும். 3 சைக்கிள்ல எல்லாரும் எடுத்துக்கிட்டு எங்க கூட நெறைய வாலிப பிள்ளைங்கலாம் வருவாங்க. எல்லாரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் மெரிச்சு அப்பல்லாம் அந்த டயர்ட்னஸ் கூட தெரியாது. ரோடு நல்லா இருக்காது. கிராமங்கள்ல போகும்போது. அப்படிலாம் பார்த்து அப்படிலாம் கூட்டு போவாரு. அந்த வைராக்கியத்த குடுத்து வளர்த்தாங்க. ஒருவேளை அப்பா நெனச்சிருந்தா எங்க அப்பாலாம் எம்ஜிஆருடைய ஃபேன் பயங்கரமா. எம்ஜிஆருடைய கழகத்திற்கு தலைவரா இருந்தவங்களாம். அ அ நாங்க இருந்த இடத்துல. சோ அந்த மாதிரி எம்ஜிஆருடைய ஃபேன் அவரு. அப்படி இருந்தவர கர்த்தருடைய ஃபேனா மாத்தி ஆண்டவரு எங்கள அவருக்காக ஃபேனா மாத்துனாரு. கர்த்தருக்காக. யோசிங்க. சாதாரண விஷயமே கிடையாது இது. இதெல்லாம் யோசிக்கும்போது அவரு இந்த கதை வசனம்லாம் பயங்கரமா எழுதுவாரு. சினிமாக்கு போணும்னு சினிமால போயிட்டு நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கதை வசனம் எழுதினாரு. வீட்டுக்கு எம்ஜிஆரை வர வச்சாரு. எங்க வீட்டுல அந்த போட்டோலாம் இருந்தது. ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க அம்மா அப்பா அந்த போட்டோலாம் கிழிச்சு போட்டாங்க. நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம் அத. வீட்டுக்குள்ள எம்ஜிஆர் வந்து வீட்டுல சாப்பிட்டதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். இப்படி வைராக்கியமா வாழ்ந்த மனுஷனை எங்க அப்பாவை கர்த்தர் மாத்தி 4:30 மணி ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது வாலிபத்துல இதுதான் தெரியும். நாங்க ஞாயிற்றுக்கிழமையில சினிமாக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஊரை சுத்த போனோம், ஞாயிற்றுக்கிழமையில அப்பெல்லாம் மால்லாம் வேற கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையில வந்து சர்க்கஸ்க்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமையில வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டோம். இதெல்லாம் எங்க சாப்டர்லே கிடையாது. எங்க 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 எங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்ல இது கிடையவே கிடையாது. எங்க வாழ்க்கையில எங்களுக்கு தெரிஞ்சது அந்த அந்த நாட்களில சைக்கிள் எடுத்துக்கிட்டு போ, ஓட்டிக்கிட்டே போ. நைட்டு வரும்போது 12 மணி கூட ஆகும். அந்த இருட்டுல நாங்க வந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில. திருமணி வில்லேஜ் ஒண்ணு இருக்குது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இருட்டா இருக்கும். இப்பதான் லைட் இருக்குது. அந்த இருட்டுல சைக்கிள் ஓட்டிட்டு வருவோம். 2 சைடும் ஒரு 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 ரோடு தான் இருக்கும். 2 சைடும் ஏரி 2 பக்கமும். இவ்வளோண்டுல ஒரு சைக்கிள் தான் போகும். அதுலலாம் நாங்க ஓட்டிட்டு போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, கண்டிப்பாக இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர்ட்ட, ஏசப்பா இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு நான் ஒரு குடும்பத்தை நடத்தணும். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நான் வாழணும். இந்த ஆசீர்வாதங்களை நான் எங்க பாக்குறேனாக்கா, எங்களுக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாக்குறேன். எங்க எங்க பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். சோ இதெல்லாம் தொடர்ந்துகிட்டே வரணுங்க. தொடர்ந்துகிட்டே வரணும். இதெல்லாம் தொடரணும்னாக்கா, உன் வைராக்கியம், உங்க வைராக்கியம் இந்த நேரத்துல எப்படி இருக்குது கர்த்தருக்காக? கர்த்தருக்காக எப்படி இருக்குது இந்த வைராக்கியம்? எனக்கு தெரியல. நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை நிறைய முறைகள் இத பேசியிருக்கிறேன் நான். விதவிதமா பேசியிருக்கிறேன் இந்த டாபிக்க. ஆனாலும் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு வாழ்றதும், உலகத்துல வைராக்கியத்தோடு வாழ்றதும் வித்தியாசம் இருக்குதுன்றத எனக்கு உணர்த்தி காட்டினார் கர்த்தர். சோ எது ரொம்ப முக்கியம்ன்றத உணர்த்தி காட்டினாரு. வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறது, வைராக்கியத்தோடு ஆண்டவரை எந்த காரியத்துக்காக அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறது, வைராக்கியத்தோடு வாழ்றது. சில 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 படிகள்லாம் நம்ம ஏறணும்னாக்கா சிலதை விட்டு தரணும். சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். சில படிகள் முன்னாடி போறதுக்கு சில காரியங்களை நான் கீழே இறக்கிட்டு போனாதான் நான் மேல போக முடியும். நான் மேல போயிட்டு கீழே இறங்க போறேன், இந்த சுமையை நான் தூக்கிட்டு போக வேண்டாம்னாக்கா ஃப்ரீயா போங்க. ஃப்ரீயா போங்க. இறக்கி வச்சுட்டு போங்க உங்க சுமைகளை. இன்னும் மேல நான் ஏறணும். இன்னும் மேல நான் முன்னேறணும். வைராக்கியம் ஒண்ணு சொல்லுவேன், என்னை வாழ்க்கையில முன்னேற்றி விட்டது. கர்த்தருக்காக எடுத்த வைராக்கியங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை பார்த்ததுல இருந்து வாலிபா வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே துடிப்போடு இருக்கிற அப்படின்னுவாங்க. அது தேவை. ரொம்ப தேவை. ரொம்ப தேவை. கர்த்தருக்காக நான் எதையெல்லாம் செய்ய முடியுமோ, எஸ் லார்ட், உமக்காக. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வழிகள், எனக்கு காட்டியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உமக்காக தான் நான் செய்வேன்.
இதை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஒருவேளை ஆஹ் நல்லா பேச தெரியும், நல்லா ஓட தெரியும், நல்லா ஆண்டவரே எஸ் சுவாமி இந்த ஆக்டிங்ல எல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லினாக்கா அதெல்லாம் கொண்டு போய் நான் உலகத்துல கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய பேச்சாளரா நான் மாறி இருக்கலாம். இல்ல, இயேசுவுக்காக, மூச்சுக்கு மூச்சு இயேசுவுக்காக, வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவுக்காக, ஒவ்வொரு வாழ்க்கையில இயேசுவுக்காக நான் நிற்கும் போது தேவன் எனக்காக வைராக்கியமா நிற்பார். ஆமென். சோ நல்லா பிளான் பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்ல பிளான் பண்ணுங்க. பிள்ளைகளை நீங்க எப்படி வழி நடத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன்ல, ஞாயிற்றுக்கிழமையில எங்க அப்பா இப்படிதான் எங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு அதே தான் நடக்குது. என் சன்னு கிட்ட டாக்டர் கிட்ட கேட்பேன், என்ன பண்றீங்க? எங்க டைட்டா இருக்குது, வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி 10 மணி ஆயிடுது. வீட்டுக்கு சண்டேஸ்ல ரெஸ்டே கிடையாது. எங்க போனீங்க? காலையில இந்த ஊழியம், சாயங்காலத்துல இன்னொரு இடத்துல போயிட்டு நாங்க ஊழியத்துக்கு போறோம். வேற வழி இல்லை எங்களுக்கு, இதைதான் நாங்க செய்ய முடியும். ஸோ மண்டேல இருந்து அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. நடுவுல அந்த பிராக்டிஸ் இந்த பிராக்டிஸ் எல்லா பிராக்டிஸும் போவாங்க. பிரியமானவர்களே, எப்படி வளர்க்குறீங்க? சும்மா நான் ஜோம் பண்ற பிள்ளைகளுக்கு பைபிள் வசனத்தை கத்துக் கொடுக்குற, பைபிள் சர்ச்சுக்கு போக வைக்கிற, இது பத்தாது. வைராக்கியத்தோடு எப்படி வளர்த்துட்டு இருக்கிறீங்க? எங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்களை இப்படித்தான் வளர்த்தார். எங்களுடைய வாழ்க்கையில வேஸ்ட் பண்ண வைக்கல. எனக்கு சண்டே ஞாபகம் வந்தாலே இதுதான் ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ் வேற எடுப்பாங்க எங்க அப்பா. அந்த ஏரியால இருக்கிற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு, எங்க வீட்டுல ஒரு பெரிய புளியா மரம் இருக்கும், அந்த புளியா மரத்தடியில நாங்க சண்டேஸ் கிளாஸ் எடுப்பாங்க. இதுல என்னன்னாக்கா, நான் கிட்டத்தட்ட ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிப்பேன், 6th ஸ்டாண்டர்ட் படிப்பேன். நான் தான் போயிட்டு எல்லா பிள்ளைங்களும் ஏத்திட்டு வருவேன் சைக்கிள்ல. முன்னாடி ஒரு குழந்தை உட்காந்துக்கும், பின்னாடி ஒரு குழந்தை உட்காந்துக்கும், ஒரு பிள்ளை உட்காந்துப்பாங்க. அவங்களெல்லாம் சைக்கிள்ல ஒரு ஏரியால போயிட்டு கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து சண்டே ஸ்கூல்ல விட்டுட்டு போகும்போது கொண்டு போய் விடுவேன். இதெல்லாமே நான் 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் செஞ்சிருக்கிறேன். யார் கத்துக் கொடுத்தா? அம்மா அப்பா தான். அந்த வைராக்கியத்தை இன்னைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்க? திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கண்டான்னு வளர்த்துட்டு உலகத்தை காட்டிட்டு நல்லா அவங்கள உலகத்துக்குள்ள முழுக்க வச்சுட்டு அப்புறமா ஆண்டவரே அவங்க ஏத்துக்கணும் ஆண்டவரை உங்க விட்டு விலக விடுங்க. எப்படி? யோசிங்க இந்த கேள்விய. அவங்க உம்மை விட்டு விலக கூடாது ஆண்டவரே, உமக்குள்ளவே இருக்கணும் ஆண்டவரே, உம கூடவே வளரணும் ஆண்டவரே, அவங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நல்லா பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே. உங்க ஜபம் தான் வேஸ்ட். எப்படி வளர்க்குறீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல? ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே இதுதான். வேற எதுவுமே தெரியாது. ஈவினிங்ல உட்காந்து டிவியை பாக்குறது, ஈவினிங்ல உட்காந்து சினிமா பாக்குறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வரல. எப்படி வளர்க்குறீங்க? நாளைக்கு உட்காந்து அழாதீங்க. ஆண்டவரே இப்ப கூட ஏதாவது ஒண்ணுனாக்கா சாயங்காலத்துல எங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு ஓடிடுவேன். ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்கிறாங்க, அங்க போயிட்டு போன வாரம்லாம் நான் போகும்போது நல்ல ஒரு கீர்த்தனைகள் ஞான பாட்டுகளை பாடும் போது அவ்வளோ ஆறுதலா இருந்துச்சு மனசுக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பழைய பாடல்கள்லாம் பாடினாங்க ஒரு சர்ச்சில். ஸோ அதெல்லாம் பாடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிரியமானவர்களே, எப்படி நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளை, பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை? இயேசுவை காட்டி வளர்க்கறது ஒண்ணுனாக்கா, பிராக்டிக்கலா இயேசுவோடு கூட வளருது, இயேசுவை வைத்து கொண்டு வாழ்வது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வது வித்தியாசமா இருக்கும். எங்க அம்மா அப்பாலாம் ஒரு ட்ரைனிங்லாம் அதுக்கெல்லாம் எடுக்கல. அவங்க ஜஸ்ட் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாங்க, ஒரு ஆபீசர்ஸா இருந்தாங்க, தட்ஸ் ஆல். ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் என்ன மாதிரிலாம் போயிட்டு அவங்க நிறைய எக்ஸ்போஷர் உண்டு, நிறைய ட்ரைனிங் எடுத்து பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. ஊழியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க, பிள்ளைகளை இப்படிதான் வளர்க்கணும்ட்டு வளர்த்தாங்க. சாயங்காலத்துல நம்ம எங்கேயோ போனோம், ஆண்டவரை பத்தி கேட்கணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும். இன்னைக்கா 1 hour சர்ச்சில் உட்காந்துட்டு வந்துட்டு அந்த 1 hour அப்பா இன்னைக்கு ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம்ப்பா, இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஐயோ துதிக்கிறோம்ப்பா, ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டப்பா, அதுக்கப்புறம் எங்க வேணா போ, எப்படி வேணா போ, சுத்திக்கிட்டு வா. அதுக்கு அந்த 1 hour சர்ச் ஞாபகம் இருக்குமா? நீங்க கொடுக்கிற 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்ஜாய்மெண்ட் அதுக்கு ஞாபகம் இருக்குமா? யோசிங்க. It's a practical question I'm asking. யோசிங்க. கடைசியில உட்காந்து ஜெபம் பண்றது, அசப்பா என் பிள்ளைங்க உண்மை ஏத்துக்கணும் ஆண்டவரை. முடியாதுங்க, ஏத்துக்க முடியாது. அவங்கலாம் அவங்க வித்தியாசமா தான் வளருவாங்க. நீங்க கொடுத்து ட்ரைனிங் பண்ணி வளர்க்குறீங்க. அது மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் இப்படி வளர்த்துட்டு இருக்கிறீங்க? யோசிங்க. இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? நான் என் லைஃப்ல வச்சுதான் பேசுறேன்.
எங்க வாழ்க்கையில எங்க அம்மா அப்பா எங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு வச்சுதான் நான் பேசுறேன். 1 hour சர்ச்சு. ஓகே, சண்டே ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, யூத் மீட்டிங் போயிட்டு வருவாங்க. முடிஞ்சிச்சுல, வா ஊரை சுத்தலாம், அவ்வளவுதான். இதோட ஊரை சுத்தினே இருக்கணும். எப்போ? நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் அப்படியே ஜாலியா. சண்டேவா? சண்டே. சண்டே எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? அவரை பத்தி எங்கேயாச்சும் எதையாச்சும் ஒரு மூலையில நின்று, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். பசங்களுக்கு எனக்கு என்ன கத்து கொடுத்துக்கிறீங்களா? ஆண்டவரே இப்படி போயிட்டு என் பிள்ளைங்களை கூட்டின்னு போயிட்டு நான் ஊழியம் செய்யறேன், நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன், கத்து கொடுத்துக்கிறீங்களா? எங்க அப்பா அம்மா அப்படித்தான் கத்து கொடுத்தாங்க. எங்களை ஊழியத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. தெரியாத வில்லேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒண்ணுமே தெரியாது. அந்த வில்லேஜ்ல போயிட்டு நின்று பாட்டு பாடுவோம். அப்பா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒழுவாங்க பயங்கரமா. என்னத்த காட்டிட்டு இருக்கிறோம்? சர்ச்சு முடிஞ்சுச்சா ஊரை சுத்து, சர்ச்சு முடிஞ்சுச்சா உலகத்துக்குள்ள போய், சர்ச்சு முடிஞ்சுச்சா இந்தா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தல, நீ சர்ச்சுக்கு போனீன்னா உனக்கு நான் செல்போன் தருவேன். இந்த உலகம் இப்படி. ஹலோ, இதா வைராக்கியம்? நீ சர்ச்சுக்கு போனீன்னா டிவி ஆன் பண்ணி விடுவேன். இதா வைராக்கியம்? சர்ச்சு நம்ம கூட பிறந்தது, நான் தான் அந்த ஆலயம். ஹலோ, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாடங்களை கத்து கொடுக்காம, நீங்களும் அப்படி வளராம இப்படிப்பட்ட செயல்ல நம்ம இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பாக கான்சிக்வன்சஸ் வேற மாதிரி இருக்கும். நல்லா யோசிங்க. எந்த சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்கிறேன், தயவு செய்து யோசிக்க. கிறிஸ்துவுக்குள்ளான வைராக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, உலக பிரகாரமான வைராக்கியத்தை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா, உலக பிரகாரமா வைராக்கியம் இப்படி பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு தெரியாம நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு டீலே என்ன தெரியுமா? பிள்ளைங்களோட கூட டீல். ஏன் அந்த 12 வயசு பையன் முந்தானத்து செத்து போயிட்டான் தூக்கு போட்டுக்கிட்டு? 12 வயசு பையன் தூக்கு போட்டுக்கணும். எப்படி அவனுக்கு தெரியும் தூக்கு போடணும்ன்றது? எப்படி தெரியும் மேல துணியை மாட்டணும்ன்றது? எப்படி தெரியும்? எல்லாம் செல்போன். இந்த வச்சுக்கோ, செல்போனை வச்சுக்கோ. இந்த கொரியன் ஏதோ ஒண்ணு வரும்னு சொல்லுவாங்க, அந்த கொரியன் சொல்லுவாங்க, கொரியன் கேம். அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர். எப்படிப்பட்ட வைராக்கியத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க பிள்ளைங்களுக்கு? யார் தப்பு பண்றா இந்த இடத்துல? என்ன தப்பு செய்யறோம் நம்ம? எப்படி இருக்கிறோம்? டீல நீ பைபிள், எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது டீல் என்ன தெரியுமா? நீ இந்த அதிகாரத்தை பற்றி சொல்லு, உனக்கு தோசை வாங்கி தரேன்னு. மசாலா தோசை வாங்கி தரேன். அப்பெல்லாம் அதுதான். மசாலா தோசை வாங்கி தரேன். அப்பெல்லாம் அதுதான். பிரியாணி எல்லாம் கிடையாது அப்பெல்லாம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரியாணி. இப்பெல்லாம் 1008 பிரியாணி கடை இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த டீல், என்ன டீல் பண்றீங்க உங்க பிள்ளைகளோடு கூட? ஒருவேளை எங்க அம்மா அப்பா 2 பேருமே இணைந்து இதை செஞ்சாங்க. ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி வளர்க்கணும், இப்படி இருக்கணும். இன்னைக்கா ஐயோ நீ இதை படிச்சுட்டு உனக்கு நான் செல்போன் தரேன், உனக்கு நான் டிவி ஆன் பண்றேன். கேவலமான ஒரு வாழ்க்கையில நம்ம வழி நடத்திட்டு இருக்கிறோம். தெரியாம வழி நடத்திட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. தெரியாம பதிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாமே மனசுல பதிஞ்சிருச்சு. அவங்க மனசுல எல்லாமே தோண ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மனசுல பாத்தீங்கன்னாக்கா, ஓ இப்படிதான் அம்மா அப்பாவை ஏமாத்தணும், இப்படிதான் நம்ம இவங்க கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்ட்டு. எப்படி சின்ன வயசுல இருந்து தூங்கும் போது ஜெபம் பண்ணி சொல்லி தரீங்களா? ஜீசஸ், அது புரியுதோ இல்லையா சொல்லுன்னு சொல்லுங்க. மழலை மொழியில சொல்லட்டும். பெரிய பிள்ளைங்களுக்கு சொல்லித்தாங்க. இப்படி ஜெபம் பண்ணிட்டு படு, இப்படி பைபிளை வாசிச்சுட்டு படு. எனக்கு தெரியாது நீ பைபிளை வாசிக்கணும். இன்னொரு காரியம் சொல்ல விரும்புறேன். எங்க வீட்டுல நான் பாத்தீங்கன்னாக்கா, காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டா ஓடுவோம் எல்லாரும். 8 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடணும். அந்த நேரத்துல அம்மா வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு அந்த கேலண்டர்ல இருக்கிற வசனத்தை சொல்லிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். டெய்லியே அதை வந்து போய் சொல்லிட்டு எங்க தட்டை நாங்க எடுத்துட்டு வருவோம். எங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற அந்த டிஃபனை நாங்க எடுத்துட்டு வருவோம். சோ டெய்லி இது நடக்கும். என்னடா இது விசித்திரமான குடும்பமா இருக்குதுன்னு பாத்தீங்களா? அப்படி வளர்த்தாங்க. வளர்த்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அம்மா அப்பா எல்லா தப்பையும் சொல்லி கொடுத்துட்டு, எல்லா தப்போட வளர்த்துக்கிட்டு, ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒரு ஒரு கிறிஸ்தவ வைராக்கியம் கிடையாது. பசங்களை போட்டு அடிக்கத்தான் தெரியுமே ஒழிய இந்த மாதிரிலாம் வளர்க்கறதே கிடையாது. எங்க வீட்டுல இப்படிதான் டீல். இதுதான். உன் காலையில பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? வந்து வசனத்தை சொல்லு. சோ நாங்க பைபிளையும் படிக்கணும், ஜெபமும் பண்ணணும் தனியா.
வசனத்தை கேலண்டர் இருக்கிற வசனத்தை வந்து அவங்க கிட்ட ஒப்பிக்கணும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் எவ்ரிதிங். நான் உண்மையாவே அப்படி ஒரு வேளை எங்க அம்மா அப்பா வளர்க்காம இருந்திருந்தாங்கனாக்கா நான் என் பிள்ளைங்களை அப்படி வளர்த்துருக்க முடியாது. நான் என் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்த்தேன். ஸ்கூலுக்கு போறியா, காலேஜ் போகும், வா, வசனத்தை சொல்லிட்டு போ. நீ சொல்லணும் என்கிட்ட. ஏந்திரிச்ச உடனே கேட்பேன், பைபிள் வாசியா, ஜெபம் பண்ணியா? முடிக்காம எதுவுமே கிடையாது உனக்கு. நீ காலேஜ் கூட போவாத, ஸ்கூலுக்கு கூட போவாத. செல்லம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செல்லம். ஐயோ அடிக்காத, ஐயோ இதை செய்யாத. பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அதனால உங்க பிள்ளைங்களை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, எப்படி இருக்குது? அவங்களுக்கு ஒருவேளை இதெல்லாம் நீங்க கொடுக்க மறந்துட்டீங்கன்னாக்கா இப்பயாவது ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, அவங்க உங்களுடைய வைராக்கியத்துக்குள்ள வளரணும் ஆண்டவரே. எப்படியாவது நீங்க சந்திங்க. அது ஏன் பாவம் தான், நான் தான் கொடுக்கல அவங்களுக்கு. அவங்களுக்கு எதை பெஸ்டெல்லாம் காட்டணுமோ, எதெல்லாம் உலகத்தை எப்படிலாம் காட்டணுமோ, நீ கவலைப்படாத, நான் வாங்கி தந்துடுறேன். நீ கவலைப்படாத, நான் வரேன், நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமே கிடைச்சிட்டோம். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன்ல, இயேசு இருக்கிறாரு சொல்லுங்க. எப்பவுமே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கனாக்கா, எதனா போய் கேட்டா போய் ஆண்டவர்கிட்ட கேளு, ஜெபம் பண்ணு அப்படின்ட்டுவாங்க. அதே தான் நான் செஞ்சேன் என் பிள்ளைங்களுக்கு. எதனா வந்து கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு தர சொன்னா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதெல்லாம் கிடையாது. அதா நான் வாங்கி தந்துடுறேன்னா, நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிடுறியா, நீ காலையில ஏந்திரிச்சிடுறியா, நீ வந்து இதெல்லாம் கத்துக்கிறியா, நீ இப்படி இருக்கிறியா? வாட் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் இதெல்லாம்? தப்பான ஒரு வழிமுறையில வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு பேரண்ட்ஸ். கடைசியில அவங்கள பிளேம் பண்றோம்ல. நம்ம வளர்க்குற வளர்ப்பு தாங்க இருக்குது. ஒன்னொன்னுலையும் நம்ம எப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம் அவங்கள. அவங்க கிறிஸ்து என்னன்னா பண்ணட்டோங்க, அவங்க கிறிஸ்துவுக்குள்ள நிப்பாங்க பாருங்க. அதான் நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் உங்களை கொடுத்துட்டேன் அவங்க வாழ்க்கையில. அவங்களுக்கு தெரியும் அவங்க உமக்காக வாழணும். தட்ஸ் இட். ஆண்டவருக்காக வாழ்றாங்களா, போதும். இப்படி வைராக்கியமான ஜெபங்களை பண்ணுங்க. பிரியமானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட தயவு செய்து நீங்க அங்க போடுங்க. நான் கண்டிப்பா உங்களோடு கூட நான் ஷேர் பண்றேன். இப்படிப்பட்ட வைராக்கியமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட வைராக்கியமான காரியங்களை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க. பேரண்ட்ஸ் கத்துக் கொடுங்க. வீட்டுக்குள்ள இந்த ஜெபம் நடக்கணும். வீட்டுக்குள்ள இப்படி ஜெபங்கள் நடக்கணும். வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் நடக்கணும். யாருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்குறீங்க? எங்க வீட்டுல எல்லாம் குடும்ப ஜெபம் இல்லாம சாப்பாடு கிடைக்காது நைட்ல. குடும்ப ஜெபம் செஞ்ச பிறகுதான் குடும்பமா உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிடுறோம். அது 8 மணிக்கு வருதா, அது 8 மணிக்கு சாப்பிடும். 7 மணிக்கு ஒண்ணு வருதா, 7 மணிக்கு ஒண்ணு சாப்பிடும். 10 மணிக்கு ஒண்ணு வருதா, 10 மணிக்கு ஒண்ணு சாப்பிடும். அப்படி கிடையாது எங்க வீட்டுல எல்லாம். குடும்ப ஜெபம் முடிச்சுட்டு குடும்ப ஜெபமா குடும்பமா உட்காந்து சாப்பிடுவோம். அதான் நைட்ல. பகல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் நடக்காமலாம் நாங்க வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது. என்னுடைய குடும்பத்துல எங்க அம்மா அப்பா வளர்த்த வாழ்க்கையிலும் சரி, இன்னைக்கும் சரி, இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்க அப்படிதான் வளர்த்தோம். குடும்ப ஜெபம் இல்லாம வெளியே போனதே கிடையாது. ரொம்ப ஆட்கள் சிலர்லாம் நினைச்சுப்பாங்க, கர்த்தர் இருக்கிறாரு, நான் இங்க உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், எல்லாரையும் பார்த்துப்பாரு. ஹலோ, கர்த்தர் உன்னை எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு? நம்மள எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் கேட்க வைக்கிறாரு கர்த்தர்? இந்த வார்த்தைகளை நம்ம கர்த்தர் கேட்க வைக்கிறானாக்கா, கர்த்தர் எதையோ என் குடும்பத்தை வச்சு என்ன வச்சு செய்யணும்னு ஆசை. என்ன வச்சு எதையோ செய்யணும்னு ஆசை. நாங்க 4 பேரும் ஒவ்வொரு சண்டே நாங்க எழுதிப்போம். என்ன எழுதிப்போம்னா, நம்மள அனைவரையும் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தட்டும் இந்த நாளில. 4 பேருமே பாஸ்டரா இருக்கிறோம்ல, 4 பேருமே இந்த நாளில கர்த்தர் நம்மள எல்லாரையும் வல்லமை எடுத்து உபயோகப்படுத்துறோம். எங்க அக்காவுடைய பிள்ளைங்க, எங்களுடைய பிள்ளைங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இதை நான் பெருமைக்காக சொல்லல. நம்ம குடும்பத்துல என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஏன் 12 வயசு பையன் சூசைட் பண்றதுக்கு காரணம் என்ன? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு? ஒருத்தர் நினைச்சாங்க சூழ்நிலையை மாத்த முடியுங்க. ஒருத்தர் நினைச்சா ஒரு சுத்திகரிப்பு போதும். ஏன் இப்ப வந்திருக்கிறாருல சிஎம் விஜய், என்ன பண்றாரு? ஒருத்தர் எழுப்புனாரு, நான் பாத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்றேன், என் ஜனங்களுக்காக நான் ஃபேஸ் பண்றேன், லஞ்சமே இருக்கக்கூடாது. அப்பவும் லஞ்சம் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க திருட்டுத்தனமானாக்கா, அது நம்மளுக்கு தெரியாது. அதனால கத்துக்கிட்டு நம்ம செபிக்க வேண்டிய வார்த்தைகளை, ஆண்டவரே தயவா இறங்கி எப்படியாவது நீங்க மாத்தி போடுங்க, சூழ்நிலையை மாத்தி போடுங்க. வைராக்கியமா இறங்குங்க. வைராக்கியமா இறங்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாத்துகிற தேவனா இருக்கார். நிறைய வசனங்கள் இருக்குது வேதத்துல இருந்து, ரோமர்ல, கொரிந்தியர்ல,
வைராக்கியமான செயல்களை எழுதுறாரு, பவுல் அடிக்கிறாரு. சோ இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில நமக்காக வைராக்கியமா இருந்தாரு. சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டு போனாரு. நான் உயிர் தெழுந்து வருவேன்றதை நிறைவேற்றினாரு. சோ இந்த காலை நேரத்துல நாம் அனைவருமே ஜெபிக்கலாம். பார்த்து